இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் படைத்த மனிதர்களாகிய நமக்கு அவர் ஒரே ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். அடுத்த ஜென்மம் என்பதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் பல அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சந்திக்கிற பல சம்பவங்கள் நமக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கின்றன. நம்மோடு பழகுகிற மனிதர்கள் கூட நமக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் கற்றுக்கொள்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் மிகவும் நல்லது. இப்படி உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்கிற அனுபவங்களை விட நம்மை உண்டாக்கின, நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான் மிக மிக முக்கியமானது. ஆண்டவரே நம்மை பார்த்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எந்த மனிதரிடத்திலும் இல்லாத நிலையாக காணப்படுகின்ற முக்கியமான குணங்கள் நம்மை படைத்த ஆண்டவரிடம்தான் உண்டு. ஆண்டவரே நம்மை பார்த்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை பார்த்து அழைக்கிறார். ஏனென்றால் நம்மிடம் ஆண்டவரிடம் இருந்த சாந்த குணம் எப்போதும் இருப்பதில்லை. எனக்கு கோபம் வந்துவிட்டால் கொரில்லா குரங்கு போல் ஆகிவிடுவேன் என்று ஒரு சகோதரன் சொல்லுகிறார். எனக்கு கோபம் வந்து விட்டால் வெறி பிடித்த நாயை போல் கடித்து விடுவேன் என்று ஒரு சகோதரி சொல்லுகிறார். இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது. நமக்கு கோபம் வரும்போது மிருக குணங்கள் நமக்குள் வந்து விடுகின்றன. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது மட்டும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்கள் போல் தோற்றமளிக்கிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், ஆண்டவரை ஆராதிக்கிற சமயங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மேல் இறங்குகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து வரும்போது நமக்குள் இருக்கிற ஜென்ம சுவாபம் தலை தூக்கி விடுகிறது. அப்படி என்றால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் எப்பொழுதும் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். மோசே என்கிற தேவ மனிதரை பாருங்கள். அவரோடு இருந்த எல்லா மனிதர்களை பார்க்கிலும் அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். காரணம், அவர் ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். ஆண்டவரிடம் இருந்த குணம் அவருக்குள் வந்துவிட்டது. யோசேப்பின் வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் போது ஆண்டவரிடம் காணப்பட்ட சாந்த குணம் அவரிடம் காணப்பட்டது. சாந்த குணம் உள்ளவர்களிடத்தில் மனத்தாழ்மை தானாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும். யோசேப்பிடம் சாந்த குணமும் மனத்தாழ்மையும் இருந்தது. சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்கள் ஆண்டவருடைய சாயலை பிரதிபலிப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக யோசேப்பு திகழ்ந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று போதித்தார். அதனால்தான் ஆவியின் கனிகளில் சாந்த குணம் முக்கிய இடம் பெறுகிறது. ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடமிருந்து சாந்த குணத்தை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் சந்தோஷப்படுகிற நாம், நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் போது கோபப்படுகிறோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று ஆலோசனை கூறுகிறார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் சில நேரங்களில் சில மனிதர்களாக மாறுவதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம் ஆண்டவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை அலங்கரித்து நம்மை அவர் அழகு பார்க்கிறார். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து சாந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் சாந்தமாகவே இருப்பதில்லை. பல மனிதர்கள் என்னை கோபம் ஊட்டுகிறார்கள். பல காரியங்கள் எனக்கு கோபமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றி விடுகிறது. நான் கோபப்படும் போதெல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரமாய் போகிறேன். தேவையில்லாத காரியங்களை பேசுகிறேன். தேவையில்லாதபடி நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் உம்மை ஆராதிக்க வரும்போது மாத்திரம் எனக்கு கோபமே வராத மாதிரி நான் நடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நிலைவரமாய் எனக்குள்ளே சாந்த குணம் இருக்கும்படியாய் உம்முடைய சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுங்க ஆண்டவரே.
பூமியில நான் சந்திக்கிற எல்லா மனிதரிடத்திலும் நான் அன்போடு கூட நடந்து கொள்கிற உம்மை போன்ற ஒரு குணத்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும்போது தேவையில்லாத காரியங்களை நாங்கள் பேச மாட்டோம். ஆண்டவரே, எங்களுக்குள் நான் என்கிற ஆணவம் எங்களுக்குள் வராது. நாங்கள் மனத்தாழ்மையாய் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆகவே உம்மிடம் காணப்பட்ட சாந்த குணத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்மோடு கூட நெருங்கி நாங்கள் ஜீவிக்கும் போது, உம்மோடு கூட பேசும்போது, உம்மிடத்தில் இருக்கிற குணம் மோசேக்கு கிடைத்தது போல, யோசேப்புக்கு கிடைத்தது போல எங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆகவே ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்து, ஆண்டவரே, இந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.